இவரு வேற குறுக்க மறுக்க. என்ன சொல்லி போர நிறுத்தினாராம் ட்ரம்ப் தெரியுமா? இந்தியா, பாகிஸ்தானுக்கு இடையில போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில, அமெரிக்கா தான் மத்தியஸ்தம் பண்ணுச்சு அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஆனா 3வது நாட்டோட தலையீடு இல்ல அப்படின்னு இந்தியா திட்டவட்டமா மறுத்திருந்தது. இந்த நிலையில அணு ஆயுத யுத்தத்த தான் நிறுத்திட்டதா மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்தியா, பாகிஸ்தான் இடையில கொஞ்ச நாளா நேரடியா மோதல் ஏற்பட்ட நிலையில போன வாரம் செவ்வாய்க்கிழமையில இருந்து பாகிஸ்தான் இந்தியா மேல அத்துமீறி ட்ரோன்கள் அப்புறம் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்துச்சு. அதுக்கு இந்தியா தரப்புலயும் கடுமையான பதிலடி கொடுக்கப்பட்டுச்சு. நைட் டைம்ல பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை குறிவச்சு தாக்குதல் நடத்திட்டு வரதா புகார் எழுந்த நிலையில ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் மாதிரியான எல்லை பகுதிகளில் கடுமையான பதற்றம் நிலவுச்சு. இந்த நிலையில போன ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணில இருந்து போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததா 2 நாட்டு அதிகாரிகளும் சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 2 நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இந்தியா போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டதா டொனால்ட் ட்ரம்ப் முன்னாடியே சொன்னது எப்படி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினாங்க. இந்த நிலையில மறுபடியும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு டொனால்ட் ட்ரம்போட பேச்சு. நேற்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல 1000 வருஷங்களுக்கு பின்னாடி காஷ்மீர் பிரச்சனையில தீர்வை எட்ட முடியுமா அப்படிங்கறது தொடர்பா 2 நாடுகள் கூடயும் இணைஞ்சு பணியாற்றுவேன். சிறப்பா செயல்பட்ட இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் தலைமைக்கு கடவுள் அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட பேச்ச பாகிஸ்தான் வரவேற்கிறதா சொல்லியிருந்த நிலையில இந்த விவகாரத்துல 3வது நாட்டோட தலையீட்ட இந்தியா ஏற்காது அப்படின்னு மத்திய அரசு திட்டவட்டமா சொல்லியிருக்கு. ஆனாலும் இந்தியா, பாகிஸ்தான் விவகாரத்துல தான் போர நிறுத்தினது மாதிரி மறுபடியும் தம்பட்டம் அடிச்சிருக்காரு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இது தொடர்பா இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சு பேசின அவரு, நான் தான் உடனடி போர் நிறுத்தத்துக்கு உதவினேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா, பாகிஸ்தான் தலைமை அசைக்க முடியாததாவும் சக்தி வாய்ந்ததாவும் இருந்துச்சு. ஆனா 2 நாடுகளுக்கும் இடையில இது நிரந்தர போர் நிறுத்தம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2 நாடுகளுமே நிறைய அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க. ஆனா அணு ஆயுத போர் நிறுத்தினது நான் தான் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். அவங்க நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சுக்க கூடிய வலிமை, ஞானம், உறுதி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருந்தாங்க. ஆனா நாங்க நிறைய உதவினோம், வர்த்தகத்துல உதவினோம். சண்டைய நிறுத்தினா உங்களோட நிறைய வர்த்தகம் செய்ய போறோம் அப்படின்னு இந்தியா கிட்டயும் பாகிஸ்தான் கிட்டயும் சொன்னேன். போரை நிறுத்தாட்டி நாங்க எந்த வர்த்தகத்தையும் செய்ய போறதில்ல அப்படின்னு சொன்னேன். உடனடியா நாங்க போரை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத அவங்க செஞ்சுட்டாங்க. இந்தியாவுடனும் பாகிஸ்தானுடனும் நாங்க நிறைய வர்த்தகம் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரோம். சீக்கிரத்திலேயே பாகிஸ்தான் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.